ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஜாப் சைட்ஸில் எல்லாமே நம்மளுடைய டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். லைக் லிங்க்டின், இண்டீட், நாக்ரி மாதிரியான ஜாப் சைட்டில். பட் இருந்தாலும் ஒரு ஹெச்ஆர்ட்டேருந்து ப்ராப்பராக நம்மளால் கால் வந்து ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது ஃப்ரெஷருக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸுமே இதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரீசன்னால் நம்மளுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டோம், ஹெச்ஆர் வந்து நம்மளுக்கு கால் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட், ஒரு 5 திங்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை மாடிஃபை பண்ணுறது மூலமாக நம்மளுக்கும் ஹெச்ஆர்ட்டேருந்து கால் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கரியர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து. ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த ஜாப் போர்ட்டல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஒரு 5 காமனான சேஞ்சஸ் தான் நான் வந்து இதில் சொல்ல போகிறேன். ஸோ இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து லிங்க்டின், நாக்ரி மாதிரியான ஜாப் போர்ட்டல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன ஜாப் சைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேஞ்சாக பார்க்க போகிறது வந்து ப்ரொஃபைல் பிக்சர். அதாவது ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஒரு ஜாப் சைட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஹெச்ஆர் பார்க்குறாங்க, அந்த கம்பெனி ரிலேட்டடாக ஒரு பீப்புள் பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிறது அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் இருந்து தான். ஸோ அது எவ்வளோ தூரம் கிளாரிட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இதில் எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் ஒரு கேஷுவலாக ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுவாங்க. லைக் சோஷியல் மீடியாஸ், இன்ஸ்டாகிராமில், லைக் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஒரு ஃபார்மலான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா அதில் நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டியாக ஃபார்முலாக யூஸ் பண்ணும்போது அதை பார்க்குற அந்த கம்பெனி ரிலேட்டடான பீப்புளுக்கு வந்து ஈஸியாக உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு தென் உங்களுடைய அபோட் செக்ஷன், மற்ற ஃபாலோவர்ஸ் எல்லாமே அவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சேஞ்ச். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அபோட் செக்ஷன். ஸோ அபோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை பற்றி நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் அதில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். மேக்ஸிமம் அதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங்காக இல்லாமல் நல்ல ஷார்ட்டாக, நல்ல டிஸ்கிரிப்ஷன் வந்து நல்ல நீட்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ அதில் மேஜராக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னா, ஸோ உங்களை பற்றி மெயினாக உங்களோட எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட். இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்குது அதை வந்து நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஆல்ரெடி ஒரு 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாப் நீங்கள் எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுடைய கரியரை அதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அதில் நீங்கள் என்ன ஸ்கில் செட் வந்து எடுத்துக்கிட்டீங்க, ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன ரோல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஸோ இப்போ நீங்கள் ஃபர்தராக ஒரு ஓப்பன் டு ஒர்க், லைக் வந்து ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு உங்களுடைய ஸ்கில் செட் வந்து எப்படி பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் வடிவில் வந்து நீங்கள் வந்து அபோட் செக்ஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மிஸ் ஆகாமல் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, மெயினாக உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய இமெயில். ஏன்னா ஒரு ஹெச்ஆர் உங்களுடைய ப்ரொஃபைலை ஃபுல்லாகவே ரீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஜாப் ப்ரொஃபைலோட உங்கள் ப்ரொஃபைல் வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க 2 வேளை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து மெயில் வந்து உங்களுக்கு வந்து வரும், ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டிங் அப். ஸோ அந்த மெயில் வந்து பார்க்கும்போது நீங்கள் கரெக்டான ஒரு மெயில் ஐடி கொடுக்கும்போது தான் அது வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த மெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சில கம்பெனியில் வந்து டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுவாங்க ஃபார் ஃபஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ ஆர் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறது கேட்கறதுக்காக. தே வில் காண்டாக்ட் யூ த்ரூ ஃபோன். ஸோ அதனால் கரெக்டான ஒரு வேலிடான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போவுமே எல்லா ஜாப் போர்ட்டல்லையுமே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய ப்ரொஃபைல் வந்து 100 to 100 மேக்ஸிமம் ரீச் ஆகுதா அப்படின்னு ஒரு தடவைலேருந்து 2 தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கில் செக்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மேண்டேட்ரியாக அதில் ஃபில் பண்ணணும். ஸோ அது எக்காரணத்து கூட அதை வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இப்போ இது வந்து மோஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தங்க வந்து சேல்ஸில் இருக்கிறாங்க, ஒரு 2 கம்பெனி மாறி இருக்கிறாங்க, இப்போ ஃபர்தராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்கில் செக்ஷனில் வந்து நீங்கள் மேஜராக B2B டொமைனா, B2C பிஸ்னஸ் டு கன்சியூமர் டொமைனில் இருந்திருக்கீங்களா, ஸோ அந்த B2Bயில் வந்து நீங்கள் என்ன ஹேண்டில் பண்ணீங்க, எஜுகேஷனல் செக்டாரா, ஐடி செக்டாரா, இந்த மாதிரியான உங்களோட ஸ்கில் செக்ஷன் வந்து அதில் வந்து ஃபில் ஆகிருக்கணும்.
ஸோ இது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக ஃபில் ஆயிருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயே கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, SEO நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு ஹெச்ஆர் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அவங்க ரிசல்ட்டில் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மேக்ஸிமம் டச் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய கீவேர்டை உங்கள் ஜாப் ப்ரொஃபைலுக்கு பொருத்தமாக கொடுத்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட்டாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷ்னல் மார்க்ஸு வித் கரெக்டாக அந்த பெர்சன்டேஜோட வந்து அதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் சர்டிஃபிகேட்ஸ் மேண்டேட்டரியாக இருந்ததுன்னா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணுங்கள். ஃபர்தராக அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஜாப் ரிலேட்டடாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நிறைய கம்பெனியில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா, டிப்ளமோ மாதிரி, இல்லை அப்படின்னா ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி நீங்கள் முடிச்சு அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் அதை மறக்காமல் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற டேபில் வந்து இது வந்து நிறைய சைட்ஸ், ஒவ்வொரு சைட்டுக்கும் இது வந்து வேறுபடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஜாப் போர்ட்டலில் அந்த ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த ஒர்க் ஷாப்புடைய நேம், ஸோ அது நீங்கள் எங்கே கம்ப்ளீட் பண்ணீங்க வித் சர்டிஃபிகேட்டோடு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் கோர்சஸ் நீங்கள் பண்ணும்போது, இல்லை ஒர்க் ஷாப்ஸ் ஏதாவது நீங்கள் வெளியே அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி உங்களுடைய ரெஸ்யூமையும் அப்பப்போ ஜாபுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஸ்யூமே என்றைக்குமே வச்சுருக்காதீங்க. ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அல்டர் த ரெஸ்யூம், அந்த சின்ன சின்ன அல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்டான ரெஸ்யூம் பண்ணாலும் தப்பு இல்லை, பட் அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் ஹெச்ஆரை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து கால் வர்றதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கரியர் ரிலேட்டடான வீடியோஸ் ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஜாப் போர்ட்டல் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு ஜாப் போர்ட்டலை கம்ப்ளீட்டாக நான் ஃபில் பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்குமே தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.